வணக்கம் நண்பர்களே. இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான ஒரு 2-3 டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று பிரதமர் மோடி அவர்கள் 3 வந்தே பாரத் ட்ரெயினை தொடங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்துருப்போம். அதில் தமிழ்நாட்டுக்கு 2 அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சென்னை டு நாகர்கோவில் செல்லக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயின், மதுரையிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயின், அடுத்து 3ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா மீரட்டிலிருந்து லக்னோ போகக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயின். இந்த 3 தான் நேற்று பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட் பண்ணியிருக்காரு. அதில் சென்னை டு நாகர்கோவில் இருக்குது பார்த்தீங்களா, இது கன்னியாகுமரி மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை, தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை டு கன்னியாகுமரி போகிறதுக்கு இல்லை கன்னியாகுமரி டு சென்னை போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 12 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இப்போது இந்த வந்தே பாரத் ட்ரெயின் மூலமாக இந்த பயண நேரம் 3 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். 5 மணிக்கு சென்னை எக்மோரில் 5 மணிக்கு ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நாகர்கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா மதியம் 1:50க்கு போய் ரீச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். முன்னாடி 12 மணி நேரத்துக்கு மேலே, காலையில் 5 மணிக்கு ஏறினா ஈவினிங் 6-7 மணிக்கு தான் வந்து கன்னியாகுமரிக்கு வந்து போகக்கூடிய சூழல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மதியானமே போயிடலாம். கன்னியாகுமரிக்கு மதியானம் 1:50க்கே போய் வந்து ரீச் ஆயிடலாம். ஸோ பயண நேரம் 3 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான செய்தியை வந்து நம்ம பார்க்குறோம். பிரைம் மினிஸ்டர் இன்னொரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல, இந்த வந்தே பாரத் ட்ரெயினில் ஸ்லீப்பர் கோச்சை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயணிகள் பொதுமக்கள் இந்த வேண்டுகோளை முன் வச்சுருக்காங்க. அதற்கான ஒரு குட் நியூஸும் கிடைச்சிருக்கு. பிரைம் மினிஸ்டர் கூடிய விரைவாக வந்தே பாரத் ட்ரெயினில் ஸ்லீப்பர் கோச்சும் இன்க்ளூட் செய்யப்படும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் ஒரு ஹாப்பியான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. இது டாபிக் 1. டாபிக் 2, இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரைம் மினிஸ்டர் 2014 கம்பேர் பண்ணும்போது இப்போது தமிழக ரயில்வேவுக்கு 7 மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது. திமுக காங்கிரஸ் ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சுல, அதை விட 7 மடங்கு கூடுதலாக இப்போ நாங்கள் நிதியை வந்து ஒதுக்கீடு செய்கிறோம். தமிழகத்தில் ரயில்வே மேம்பாட்டுக்காக இவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நேற்று பேசியிருக்காரு. பிரைம் மினிஸ்டருடைய இந்த ஸ்பீச் இங்கே தமிழக அரசியலில் திமுக பாஜக இடையே ஒரு டிபேட்டை உருவாக்கியிருக்கு. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் படிக்கிறதுக்காக லண்டன் வந்து போயிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழுவை வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணியிருக்காங்க. 6 பேர் கொண்ட ஒரு குழுவை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அண்ணாமலை வெளிநாடு போன உடனேயே இங்கே உட்கட்சி பாலிடிக்ஸ் வந்து உட்கட்சி பூசல் கொஞ்சம் அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்லியிருந்தோம். உதாரணத்துக்கு தினேஷ் ரோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா கார்த்திக் கோபிநாத் அவர்களுக்கு எதிராக ஒரு பதிவு போட்டிருந்தாரு. கார்த்திக் கோபிநாத் தமிழிசை அவர்களுக்கு எதிராக பதிவு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் ரோடி ஒரு சோசியல் மீடியாவில் பதிவு போட்டிருந்தாரு. தினேஷ் ரோடியுடைய கருத்துக்கு தமிழக பாஜகவுடைய இளைஞர் அணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரமேஷ் சிவா அப்படிங்கிறவர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. ரமேஷ் சிவா தினேஷ் ரோடியுடைய இந்த கருத்துக்கு அமர் பிரசாத் ரெட்டி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறினுச்சு. கார்த்திக் கோபிநாத் யாரு, தமிழக சோசியல் மீடியா இருக்குது பார்த்தீங்களா, ஐடி விங் இருக்குல்ல, அதனுடைய துணைத் தலைவராக இருக்காரு. இந்த பக்கத்து ரமேஷ் சிவாலாம் யாரு, அவர் தமிழக பாஜகவுடைய இளைஞர் அணியுடைய தலைவராக இருக்காரு. அப்போ இது துறை ரீதியாக டிபார்ட்மெண்ட் ரீதியாக பெரிய ஒரு டிபேட்டை தமிழக பாஜகக்குள்ளே ஏற்படுத்தினுச்சு. தமிழக பாஜகவுடைய வளர்ச்சிக்கு ஐடி விங்கு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணுதா, இல்லை யூத் விங்கு இளைஞர் அணி அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டை வந்து உருவாக்குனுச்சு. பாஜகவுடைய தொண்டர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த உட்கட்சி பூசல் எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணாதீங்க. சோசியல் மீடியாவில் இது மாதிரி பதிவு போடுறதுனால கட்சிக்கு தான் பின்னடைவு. அண்ணாமலை அவர்கள் மிக கடுமையாக உழைப்பை போட்டு சிங்கிள் டிஜிட்டில் இருந்த கட்சியை இப்போ வந்து டபுள் டிஜிட்டுக்கு வந்து ஓட் ஷேரை வந்து உயர்த்தியிருக்காரு. இது மாதிரி கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனையை சோசியல் மீடியாவில் போட்டுக்கிருந்தா தமிழக பாஜகவுக்கு தான் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கருத்துக்களை தெரிவித்தாங்க. இப்போ இதன் எதிரொலியாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அண்ணாமலை அவர்களும் தினேஷ் ரோடி, ரமேஷ் சிவா, அமர் பிரசாத் ரெட்டி இவங்க கிட்டலாம் கூப்பிட்டு வந்து பேசியிருப்பார் போல. இதன் எதிரொலியாக என்ன நடந்திருக்குன்னா, சோசியல் மீடியாவில் கார்த்திக் கோபிநாத் அவர்களுக்கு எதிராக பதிவு போட்டிருந்தாங்கல்ல, ரமேஷ் சிவா, தினேஷ் ரோடி எல்லாம் பதிவு போட்டிருந்தாங்கல்ல, அமர் பிரசாத் ரெட்டி அதுக்கு ஆதரவு தெரிவித்து பதிவு போட்டிருந்தார்ல, அது எல்லாத்தையும் அவங்க டெலீட் பண்ணியிருக்காங்க, நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது. அண்ணாமலை அவர்கள் கூப்பிட்டு இது மாதிரி பொது வெளியில் இது மாதிரியெல்லாம் போட்டுக்க இருக்க வேண்டாம், கட்சி வேகமாக போய்க்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக தேசிய தலைமை அறிவிச்சிருக்காங்க. உறுப்பினர்கள் அதிகமாக சேர்க்க பாருங்க, உட்கட்சி பாலிடிக்ஸ் உட்கட்சி பூசல்லாம் தயவு செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இருந்து அட்வைஸ் வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது. அதன் காரணமாக இவங்கெல்லாம் போட்ட பதிவை டெலீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. 3வது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, IC 814 த காந்த. 3வது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தி கந்தகார் ஹைஜாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IC 814 தி கந்தகார் ஹைஜாக் அப்படிங்கிறது அதனுடைய பேர். உண்மை சம்பவம். ஓகே, அந்த ஃப்ளைட் IC 814 அப்படிங்கிற அந்த ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணாங்களே,
அந்த உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் இந்த ஒரு சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இதில் என்ன டிபேட் தெரியுமா? ஆக்சுவலாக உண்மையிலேயே அந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணாங்கல்ல, அவங்களுடைய உண்மையான நபர்கள் யார் அவங்கலாம் அப்படின்னா, இப்ராஹிம் அத்தார், சன்னி குவாசி, சாகித் சையத், மிஸ்ட்ரி ஜசூர், ஷாகிர் அப்படிங்கிற இவங்கெல்லாம் தான் வந்து அந்த ஹைஜாக்கர்ஸ். ஓகே, இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். ஒரு உண்மை சம்பவத்தை படமாக எடுக்கும்போது உண்மையாக யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரை வந்து போட்டால் அது ஓகே, உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஓகே. ஆனால் உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வந்து இப்போ வந்து இந்த சீரீஸில் எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, போலா, ஷங்கர் இவங்க தான் வந்து இந்த ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் படம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஹைஜாக்கர்ஸுடைய பேரை போடுறதுக்கு, உண்மையிலேயே யார் வந்து ஹைஜாக் பண்ணாங்க அப்படிங்கிற பேரை போடுறதுக்கு கட்ஸ் வேணும். இல்லை அந்த கட்ஸ் இல்லை அப்படின்னா இது மாதிரி உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் ஒரு படத்தை நீங்கள் எடுக்கவே கூடாது. அதை விட்டுட்டு குற்றவாளிகளுடைய பேரை வந்து மாற்றிட்டு ஷங்கர், போலா அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துக்களுடைய பேரை வந்து போட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு டிபேட்டு சோசியல் மீடியாவில் வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த சீரீஸை வந்து நாங்கள் புறக்கணிக்கணும், பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கெல்லாம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிறத பார்க்க முடியுது. இது மாதிரி பல டிபேட்ஸை வந்து நம்ம அடிக்கடி பார்ப்போம். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஜெய்பீம் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெய்பீம் படம் உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. எல்லா கேரக்டருடைய பேரும் உண்மையாக நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பேரை தான் எல்லாத்துக்கும் வச்சிருந்தாங்க. ஆனால் வில்லனுக்கு மட்டும் பேரை வந்து குரு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை ஏற்படுத்துனுச்சு. அது மாதிரி தான் இப்போ இந்த இஷ்யூவும். உண்மையிலேயே அந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ண ஹைஜாக்கர்ஸு இப்ராஹிம் அத்தாரு, சன்னி குவாசி, சாகித் சையது, மிஸ்ட்ரி ஜசூர், ஷாகிர் இவங்க தான் ஹைஜாக்கர்ஸு. இவங்களுடைய பேரை வந்து போட்டு ஒரு சீரீஸை வந்து எடுக்காமல் பேரை மட்டும் மாற்றிட்டு போலா, ஷங்கர் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றினதுக்கு பின்னணியில் என்ன யோசிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு டிபேட்டு நடக்குது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.